கன்னிராசி படத்துக்குள்ளார ஏப்பா இந்த பாக்யராஜ் எடுத்திருக்காப்லயே முந்தானை முடிச்சு அது என்னப்பா டிக்கெட்டே கிடைக்காம 4 தடவை திருப்பி திரும்பி வர முடியாது போச்சு. இன்னைக்கு எப்படியாவது டிக்கெட் வாங்கி கொடுக்கல, அவ்வளவுதான். இன்னைக்கு நீ தனியா படுத்துக்கணும், நான் தனியா படுத்துக்கணும் அப்படின்னு அங்க புருஷனும் பொண்டாட்டியும் பேசிக்கிற மாதிரி முந்தானை முடிச்சு படத்தை ஸ்லாகிச்சு பாக்யராஜ் அவர்களை கொண்டாடுகிற விதமா ஒரு டயலாக் ஒன்று வச்சிருப்பாரு பாண்டியராஜ். இது மட்டும் இல்லாம அந்த படத்திலேயே இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னாக்க பிரபுவும் ரேவதியும் ஒரு சினிமா தேட்டருக்கு போவாங்க. அந்த சினிமா தேட்டர் அங்க அந்த படம் ஓடிட்டு இருக்கும். அங்க பூபாலம் இசைக்கும் அப்படிங்கிற அந்த பாட்டு வரும். அதாவது தூரல் நின்று போச்சு ஸ்டில்ஸ், பாக்யராஜ் சார் நிக்கிறது, கம்பு வச்சு நிக்கிறது அப்படிங்கிற ஸ்டில்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ பாண்டியராஜன் சார் என்ன பண்றாரு, நம்ம குருநாதருடைய படத்தை பார்க்குற மாதிரி சீன் வச்சிருவோம்னு சொல்லிட்டு தூரல் நின்று போச்சு படம் பார்க்கறதுக்கு பிரபுவும் ரேவதி வர மாதிரி காட்சி வச்சுப்பாரு. இப்படி சார் நான் அப்படிலாம் இல்லை சாருங்கிறத எப்படி பாரதி ராஜா அவர்களுக்கு ஒரு கட்டத்துல பாக்யராஜ் விளக்குனாரோ அதே போல இப்படி வச்சிருந்திருப்பாரு. ஆனா பாக்யராஜ் சார் ரொம்ப அழகா ஒண்ணு பண்ணியிருப்பாரு மௌன கீதங்கள்ல. சரிதா பாலச்சந்தரால் அறிமுகப்படுத்தப்பட்டவங்கன்ற காரணத்துக்காக உனக்கு பாலச்சந்தர் சார் படம்னா பிடிக்கும், அதனால அவர் படம் ரிலீஸ் ஆயிருச்சு சுகுணா, அதுக்காக தான் டிக்கெட் வாங்கினேன், ஆனா நான் ஏதோ கண்ணாபண்ணான்னு செலவு பண்ணிட்டேன்னு சொல்றேன்னு மௌன கீதங்கள் ஒரு சீன் வரும். அப்ப சரிதாவுடைய குருநாதர் பாலச்சந்தர் சாருங்கிறதுனால காம்ப்ரமைஸ் ஆகாம வச்சிருப்பாரு. ஆனா இங்க பட்டவர்த்தனமாவே பாக்யராஜ் சாருடைய முந்தானை முடிச்ச சாகிச்சிருப்பாரு. அதே போல மூணாவது விஷயம், 2 விஷயம் சொன்னா, ஒரு பொண்ணு கடவுளே நான் எங்க அப்பா அம்மா மேல பிரியமா தான் இருக்கேன் அப்படிங்கிறது ஒண்ணு பாக்யராஜுக்கு மறைமுகமா பாண்டியராஜன் சொல்றாரு. முந்தானை முடிச்சு பிரமாதமா இருக்கு, டிக்கெட் வேணும் கண்டிப்பா ஆய்வுன்னு சொல்லிட்டு படத்தை பாராட்டுகிற விதமா ஒண்ணு. தூரல் நின்று போச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒண்ணு. இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொன்னு பண்ணியிருப்பாரு பாக்யராஜ் சார். கோயம்புத்தூர்ல இருந்த காலகட்டத்துல அங்க இருக்கிற ஒரு எம்ஜிஆர் மன்றத்துல உட்காந்துதான் எப்ப பார்த்தாலும் கேரம் போர்டு விளையாடுவாரு. கேரம் போர்டுல பாக்யராஜ் சாரை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அதே போல நானும் கேரம் போர்டு பிரமாதமா விளையாடுவேன். என்னையும் அவ்வளவு சீக்கிரத்துல கேமரா இதுல ஜெயிக்க முடியாது கேரம் போர்டுல. இப்ப டச் விட்டு போச்சு, இருந்தாலும் ஒரு 2 நாள் விளையாண்டனாக்கே ஜெயிச்சிருக்கேன். நான் பாக்யராஜ் சார்ட்ட கூட சொன்னேன், சார் நீங்களும் கேரம் போர்டு பிரமாதமா விளையாடுவீங்க சார், நானும் விளையாடுவேன் சார் அப்படின்னு. அப்படியே ராம்ஜி ஒரு நாள் நம்ம 2 பேரும் விளையாடுவோம். ஐயோ வேணாம் சார் அப்படின்னு. இல்ல நீயும் 7ன்னு சொல்லுவிய, நீ நவம்பர் 7ஆம் தேதி பிறந்தா, நான் ஜனவரி 7 அப்படின்னு பாக்யராஜ் சார் என்கிட்ட கிண்டல் பண்ணுவார். அப்ப இதெல்லாம் கொஞ்சம் ஒரு பக்கம் ஒரு கட்டத்துல இவங்க 2 பேரும் பிரிவு வந்து இதுக்கு நடுவுலயே ஜனகராஜுங்கிற ஒரு நடிகரை மிகச்சிறந்த முறையில காமிச்சிருப்பாரு. பாட்டுக்காரரா சங்கீதம் கத்துக் கொடுக்குற வித்வானா காமிச்சிருப்பாரு. அவர் ஒருதலை காதல். ரேவதி அங்க கத்துக்கிறதுக்கு வரும்போது ரேவதியை காதலிப்பார். அப்ப அப்ப இந்த விஷயம் நான் என் மாமா நான் காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது தாய் மாமா தான் லவ் பண்றேன் அப்படின்னு சொன்னப்ப டமார்னு நெஞ்சிலேருந்து அப்படியே ரத்தம் கொட்டுற மாதிரி டம்முன்னு வெடிக்கும். அப்படி காட்சியை காமிச்சிருப்பாரு. பார்த்தா அவர் கனவுல எல்லாம் பாடியிருப்பாரு. மலேசியா வாசுதேவன் ஜனகராஜுக்கு சிஎஸ் ஜெயராமன், சிதம்பரம் சிஎஸ் ஜெயராமன் மாதிரி பாடியிருப்பாரு. சுகராகமே என் சுகபோகமே. மலேசியா வாசுதேவன் இது மாதிரி படிப்பார். இது மாதிரி ஒரு 4-5 படங்கள்ல சிஎஸ் ஜெயராமன் ஸ்டைலே மலேசியா படிப்பார். இப்படி ஒரு பக்கம் இவரு, ஒரு அக்கா வீட்டுக்காரரு சுமித்ராவுடைய கணவரா கவுண்டமணி, அவருடைய ரோல் ஒரு பக்கம், அங்க பிரபுவோடைய அம்மாவா எஸ்.என். லட்சுமி அம்மா. இப்படி படம் நெடுக அங்கங்க தன்னுடைய முத்திரைகளை பாக்யராஜனுடைய ஸ்டைல் மாதிரியே பாண்டியராஜன் தனக்குன்னு ஒரு ஸ்டைல், பாக்யராஜனுடைய அடியொற்றி அதே போல காமெடியாவும் பண்ணிட்டே வருவாரு. இதுல இன்னொரு விஷயம், டைட்டில்ல சண்டை பயிற்சி சூப்பர் சுப்பராயன் தானே பார்ப்போம். இந்த படத்துல நடிகர்கள் பட்டியல சூப்பர் சுப்பராயனை போட்டிருப்பாரு. அதுக்கு என்னடா காரணம் அப்படின்னு பார்த்தா, படத்துல ஒரு சீன் சூப்பர் சுப்பராயன் வருவாரு. ஏங்க ஆண்பாவத்துல தானங்க சூப்பர் சுப்பராயன் வருவாரு. ஆண்பாவத்துல அந்த வாட்சி பிரச்சனையில பாண்டியனுக்கும் சூப்பர் சுப்பராயனுக்கும் சண்டை நடக்குமா, அதே போல இந்த படத்துலயும் அப்படி ஒரு சண்டை நடக்கும் பிரபுவுக்கும் சூப்பர் சுப்பராயனுக்கும். அந்த சீனுக்கு எம்எல்ஏ பையனாவா என்னவோ வருவார் அவர். அப்படி வரும்போது ஃபைட் நடக்கும் அந்த கேரம் போர்டு விளையாடுற இடத்துல. அப்ப இந்த சீனை பத்தி நான் பாண்டியராஜன் சார்ட்ட நான் ஃபோன் பண்ணி கேட்டேன். அப்ப பாண்டியராஜன் சார் சொன்னாரு, அதுல ஒரு சுவாரஸ்யம் இருக்குங்க, நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னு. அந்த சுவாரஸ்யம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, அந்த சீன் எந்த சீனு, ஃபைட்டிங் சீன். அப்ப சூப்பர் சுப்பராயன் பேசியிருக்காரு. இதை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த படம் வெளியான பிறகு ஒரு கண் பார்வையற்ற குழந்தைகள் அவங்களுடைய ஸ்கூலுக்கு பாண்டியராஜன் சிறப்பு விருந்தினரா போறாரு. அப்படி சிறப்பு விருந்தினரா போய் பாண்டியராஜன் எல்லார்ட்டையும் பேசுறாரு. மேடையில பேசின உடனே
மேடையை விட்டு வந்த உடனே அந்த இருக்கிற பார்வையற்ற குழந்தைகள்லாம் பாண்டியராஜனை சூழ்ந்துக்கிட்டு கன்னிராசி படத்தை நாங்க கேட்டோம். அதாவது படம் ஓடிட்டு இருக்கு, நாங்க காதால கேட்டோம். அந்த படத்துல இந்த சீன் ரொம்ப சூப்பரா நடிச்சிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா கன்னிராசி படத்துல பாண்டியராஜன் நடிச்சிருக்கவே மாட்டார், பிரபுதான். அதுக்கு அடுத்த ஆண் பாவத்துல தான் பாண்டியராஜன் பாண்டியனும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. நம்ம நடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது, அப்படியா எந்த சீனு உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னு பாண்டியராஜன் சார் கேட்க, பிரபு கூட நீங்க ஃபைட் பண்ணுவீங்களே, அந்த ஃபைட் பண்ணி பேசுவீங்களே, அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, இதுக்கு காரணம் என்னன்னாக்க, அந்த சுப்பராயனுக்கு அந்த இடத்துல ஒரு நிமிஷம் அவர் பேசுற டயலாக வாய்ஸ் கொடுத்தது பாண்டியராஜன் தான். இதை நான் பாண்டியராஜ் சட்டை கேட்டப்ப அதிர்ச்சி ஆயிட்டேன். எப்படி இதை கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு சொல்லி. இது மாதிரி படத்துல பல சுவாரஸ்யங்கள். சுப்பராயனை எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதனாலதான் நான் அந்த படத்துல நான் சேர்த்துக்கிட்டேன். நான் காட்சி வச்சேன். ஆண் பாவத்திலே அப்படி ஒரு காட்சியை வச்சிருந்தேன் அப்படின்னு. அவருக்கு ஜனகராஜ் சாரை ரொம்ப பிடிக்கும். டெக்ஸ்டுவல் தங்கவேலுன்னு ஒருத்தர், அவரை பயன்படுத்துவாரு. நிறைய பேர் திடீர் கண்ணையா அது மாதிரி எல்லாம் நிறைய பேரை பயன்படுத்திட்டே இருப்பார் பாண்டியராஜன் சார். இப்படி ஒரு மிகப்பெரிய வெற்றி. இளையராஜா அவர்களுடைய இசை டோட்டல் சரண்டர் இளையராஜா சார்ட்ட. இளையராஜா சார் அத்தனை பாட்டுகளையும் ஆள அசத்தும் மல்லியே மல்லியே தூக்கம் எனக்கு வள்ளியே வள்ளியே, இந்த மாதிரி இந்த பாடல்கள் அத்தனையுமே ஹிட். படத்துல படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச ஒரு படம் அது. கிட்டத்தட்ட அசோக்குமாருடைய கேமரா, ரேவதியினுடைய மிகச்சிறந்த நடிப்பு, பிரபுவனுடைய இயல்பான நடிப்பு, படம் நெடுக வந்துட்டே இருக்கிற காமெடி, இது மாதிரி பல விஷயங்கள் அந்த கன்னிராசி படத்தை ரொம்ப சுவாரஸ்யப்படுத்தி காமிச்சிருக்கும். கன்னிராசி படத்துல இன்னொரு விஷயம், அந்த டைட்டில கடந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த படத்தை நான் ஒரு நாள் பார்க்கும்போது டைட்டில எப்போதுமே பார்ப்பேன். ஏன்னா அன்னைக்கு உதவி டைரக்டர்களை பட்டியலில் இருந்தவங்க இப்ப டைரக்டர் ஆயிட்டாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக பார்ப்பேன். அந்த டைட்டில்ல நமக்கு எல்லாம் தெரிந்த ஒரு மனிதர், அந்த டைட்டில்ல அவருடைய பேர் இருக்கும். அவர் திரு நடிகர் ரமேஷ் கண்ணா. அஜித்தை வைத்து தேவயானியை வைத்து தொடரும் படத்தை டைரக்ட் பண்ணார் இல்லையா, அவர் தான் அந்த படத்துல உதவி டைரக்டராகவும் ஒர்க் பண்ணியிருப்பாரு. இதை அடுத்து வந்த ஆண்பாவம் படத்துல அவர் ஒரு சீனும் கூட வருவார், ரமேஷ் கண்ணா. ஸோ இது மாதிரியான பல சுவாரஸ்யங்கள், பல விஷயங்கள். திரைக்கதையில ஜாலம் பாக்யராஜ் சார் மாதிரியே, காமெடியில ஒரு புது விதம் பாக்யராஜ் சார் மாதிரியேன்னு ஒரு பிரமாதமான முத்திரை குத்தப்பட்ட ஒரு அக்பார்க்கு ஒரு அழகான ஒரு படமா அமைஞ்சது தான் இந்த கன்னிராசி திரைப்படம். முதல் படத்திலேயே செவ்வாய் தோஷம் பத்தி பேசியிருக்கிற அந்த விஷயமும் எல்லோருடைய பாராட்டையும் பெற்றது. பத்திரிகைகள் எல்லாம் விமர்சனத்துல இன்னொரு பாக்யராஜ் வட்டார் தமிழ் சினிமாவுக்குங்கிற மாதிரியே பாராட்டி எழுதியிருந்ததெல்லாம் ஞாபகம் இருக்கு. இதெல்லாம் நான் அவர்கிட்ட பாண்டியராஜன் சார்ட்ட பேசும்போது என்னை ரொம்ப பிடிச்சி போச்சு. அவர் என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னார், ராம்ஜி சார் உங்க வீடு எங்க இருக்கு அப்படின்னு. சார் இந்த மாதிரி இருக்கு சார், அப்படி இந்த இடம் அப்படின்னு சொல்லி. ஒரு நாள் உங்க வீட்டுக்கு ரூட் சொல்லுங்க, நான் கிளம்பி வந்து உங்க வீட்டுல சாப்பிடுவேன் அப்படின்னு. புதுசா இருந்துச்சு எனக்கு. சார் தப்பா எடுத்துக்காதீங்க சார், நீங்க எங்களை வீட்டுக்கு கூப்பிடுவீங்க, சாப்பாடு போட்டுவீங்க, அப்படிதானே சார் செய்வாங்க. அது அது வேற. நீங்க உங்க குடும்பத்தோட ஃபேமிலியோட வந்து நம்ம வீட்டுல சாப்பிடுறதுங்கிறது வேற. ஆனா நான் உங்க வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு உங்களை நான் நேரடியா உங்க வீட்டுக்கு வந்து உங்கள்கிட்ட பேசுறது தான், உங்க குடும்பத்தாரை சந்திக்கிறது தான் உங்க எழுத்துக்கும் உங்களுடைய சினிமா சிந்தனைகளுக்கும் நான் கொடுக்குற ஒரு சல்யூட் ராம்ஜி சார் அப்படின்னு. ரொம்ப நெகிழ்ந்து போயிட்டேன். பாண்டியராஜன்கிற அந்த ஒரு அற்புதமான மனிதர். பாக்யராஜ் சார் எப்படி அற்புதமான மனிதரோ அது மாதிரிதான் பாண்டியராஜன் சார். குரு எப்படியோ அப்படித்தான் சிஷியர்களும். 39 வருஷம் ஆகி இன்னமும் நம்ம மக்கள் மனசுல அப்படியே உட்கார்ந்துருக்கு. ஏன் மனசுல அப்படியே உட்கார்ந்துருக்கிற அந்த கன்னிராசி படம், இளையராஜா, அசோக்குமார், பாண்டியராஜன், பிரபு, ரேவதி, கவுண்டமணி அண்ணன், இப்படி பலருடைய கூட்டணியில வந்த, முக்கியமா ஜனகராஜ் சார் இப்படி வந்த அந்த கன்னி ராசி படத்தை மறக்கவே முடியாது. பாண்டியராஜன் அண்ணன் உங்களுக்கு ஒரு பெரிய சல்யூட்னு. 39 ஆண்டுகள் ஆயிடுச்சுண்ணே நீங்க டைரக்டர் ஆகி. வணக்கம்.